ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரெட் க்ரம்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமாக வீட்டிலையே பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேக் சாதா பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் நான் பிரெட் பீசஸை 1-2 உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பிரெட் பீசஸை பல்ஸ் மோடில் 4 to 5 செகண்ட்ஸ் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரெட் பீசஸை அடித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் மிக்சியில் அடிச்சிடாதீங்க. 4 to 5 செகண்ட்ஸே போதுமானது. நம்ம தேங்காய் செதறினோம்னா அந்த தேங்காய் பூ எப்படி இருக்கும் அந்த சைஸில் இருக்கணும். இதில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் நம்ம பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்ட பிரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே 7-8 நிமிஷம் வணக்கி விட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிடும். அப்போ நமக்கு டேஸ்ட்டே மாறிடும். 7-8 நிமிஷம் வணக்குனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது அதை ஒரு அகலமான பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஆறட்டும். நம்ம வணக்கி எடுத்ததுமே பார்த்திங்கனாலும் பிரெட் க்ரம்ஸ் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஆகிடும். இப்போ நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.